இன்னைக்கு நம்ம எந்த கோயிலை பத்தி பார்க்க போறோம்னா, காஞ்சி காமாட்சிக்கு அடுத்தபடியான கோவில் மூங்கிலன்னை காமாட்சி அம்மன். எங்க ஆத்தால பாக்குறதுக்கு முன்னாடி ஆத்தோரமா இருக்கக்கூடிய படித்துறை விநாயகரையும் பக்கத்துல இருக்க கண்ணீஸ்வரரையும் வணங்கிட்டு தான் எங்க ஆத்தால பார்க்க போக முடியும். இங்க ஓடுற ஆறோட பேரு மஞ்சளாறு. மஞ்சளாறுன்னு ஏன் பேரு வந்துச்சுன்னு தெரியுமா? ஆத்தாவோட கோபத்தை தணிக்க மஞ்சள் தண்ணி ஊத்துனாங்களாம். அந்த மஞ்சள் தண்ணி மஞ்சள் ஆறா மாறி இப்பவும் ஓடிக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. நாங்க போன சமயத்துல தண்ணி அவ்வளவா இல்ல. ஆனா கோயில் திருவிழா அப்போ நல்ல தண்ணிய எடுத்துடுவாங்க. திருவிழாவே கோலாகலமா இருக்கும். கண்டிப்பா நீங்க தெவனாப்பட்டி பக்கம் வந்தீங்கன்னா, மூங்கில் அன்னை காமாட்சி அம்மன் கோவில கண்டிப்பா பார்த்துட்டு போங்க. இங்க என் அப்பன் சிவன் கண்ணீஸ்வரரா காட்சி அளிக்கிறாரு. இங்க மூங்கில் அன்னை காமாட்சி அம்மன் கோவில்ல உடைக்கப்படாத தேங்காயும் முழு வாழைப்பழம் தான் சாமிக்கு படைப்பாங்களாம். அதாவது நம்ம தேங்காய் வாழைப்பழம் சாமிக்கு உடைச்சு அபிஷேகம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இங்க பண்ண மாட்டாங்களாம். திருவிழா சமயத்துல நிறைய நெய் பானை வைப்பாங்க. நெய்ய வேண்டி நம்ம அந்த பானையில ஊத்துனோம்னா நினைச்சது நிறைவேறும். அந்த நெய்க்கு எந்த ஈ எறும்பும் இன்னமும் வந்ததில்ல. குழந்தை பாக்கியத்துக்கு தொட்டில் கட்டி போடுறோம்னு வேண்டிட்டு வந்தா அடுத்த வருஷமே ஆத்தா குழந்தை பாக்கியத்தை தருவா. இந்த கோவில்ல கோபுரம் கிடையாது, கூரைகள் மட்டும்தான். அதுக்கு ஒரு கதையே இருக்கு. கோயில் பிரகாரத்தை சுத்தி வரும்போது அங்க ஒரு மேடை போட்டிருப்பாங்க. அந்த மேடையில ஏறி பார்த்தீங்கன்னா கோபுரம் தெரியும். கோபுரம்னா கலசம் வச்ச கோபுரம் கிடையாது, கூரையால பண்ண கோபுரம். இங்க கலசம் வச்ச கோபுரம் கிடையாது. அதே மாதிரி சிலை வழிபாடும் கிடையாது. அடைச்ச கடவுளுக்கு மட்டும்தான் பூஜை நடக்கும். திருவிழா சமயத்துல பானை வச்சிருப்பாங்க, மண்பானை. அதுல நெய் ஊத்தலாம். மத்த சமயத்துல இந்த நெய் கிணறுல தான் நெய் ஊத்தணும் வேண்டிட்டு. நீங்க அந்த மரத்துல பார்த்திருப்பீங்க, அவ்வளவு தொட்டில்கள் இருக்கும். அந்த தொட்டில்கள்லாம் குழந்தை பாக்கியத்துக்கு வேண்டிய ஆத்தா கொடுத்தனால நிறைவேறின பிறகு அந்த தொட்டில் வாங்கி மக்கள்கள் கட்டிட்டு போயிருக்காங்க. இந்த கோவிலோட வரலாறு பாப்போமா? ஒரு நாள் மாடு மேய்க்கிறவர் மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரா. அப்போ ஒரு மாடு மட்டும் தனியா போய் பால் சுரந்துட்டு வந்துச்சா. இவர் சந்தேகப்பட்டு அந்த மாடை பின்தொடர்ந்து போனாராம். அங்க அம்மன் அவ்வளவு ஜெகஜோதியான ஒரு ஒளியோட காட்சி அளிச்சாங்களா. அந்த ஒளியை பார்த்த மாடு மேய்க்கிறவருக்கு கண்ணு போயிருச்சா. ஜமீன்தார்ட்ட சொல்றப்போ இது சாமி குத்தம்னு சொல்லி சாமிகிட்ட கேக்குறப்போ அங்க ஒரு அசரீதியான சத்தம் கேட்டுச்சா. கொஞ்ச நாள்ல மழை பெய்யும். அந்த மழை வெள்ளத்துல ஒரு மூங்கில் பெட்டியில நான் வருவேன், என்னை எடுத்து கும்பிடுங்க, கண் போனவருக்கு கண்ணை நான் தாரேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே மாதிரி எடுத்து சாமி கும்பிடுறப்போ கண்ணு வந்துருச்சு அந்த மாடு மேய்க்கிறவருக்கு. அதனாலதான் அம்மனுக்கு கண்ணை கட்டிக்கிட்டு கூரை நெய்றாங்க. இங்க அன்னதான கூடமும் இருக்கு. 12:15 கரெக்டா சாப்பாடு போடுவாங்க. நீங்களும் தேனி மாவட்டம் தெவதானப்பட்டிக்கு வந்தீங்கன்னா இந்த கோவிலை மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போங்க.